ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதுவோட கல்யாண பரிசா குழந்தைய மண்டபத்திலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே சேதுவை கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்கத்துக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய், இங்கே பாருங்கப்பா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்புப்பா. இந்த கல்யாணத்தை நான் பண்ணிருக்கவே கூடாது. என்னோட 2 குழந்தைங்களுக்கும் நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே கிளாப் பண்ணிக்கிட்டே வராங்க. வந்து, இங்கே பாருங்க சேது மாமா, நீங்கள் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இது முன்னாடியே யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லது நடந்திருக்கும் தெரியுமா? அதுவும் தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணாத போது தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த கஷ்டத்தை அவளால் எப்படி தாங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மருமகளே என்ன சொல்ற நீ? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உங்களை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு கோவத்துல பேசவும், நம்ம சேது இருந்துட்டு, காவியா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியல, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி தான் அதாவது ராஜாங்க மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பதவியெல்லாம் ராஜினாமாயி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யார், எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு எல்லாம் ஆதாரத்தோடு நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன காவியா சொல்கிற? நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா? இந்த பிரச்சனைக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வியை உங்ககிட்ட ஏற்கனவே எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் நீங்கள் தான் தமிழ்ச்செல்வியை நம்பாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு மாமா, இப்ப சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே படபடன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் சித்ரா கிட்ட, அப்படியே என்னடி இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லவும், அம்மா எனக்கே தெரியலம்மா, எனக்கே அப்படியே வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு ராஜாங்க மாமாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் நீ பொறுமையாக இருடி, எதுவுமே நடக்காது, நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சுக்கலாம், நீ கொஞ்சம் முகத்துல பயத்தை காட்டாம இருடி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, என்ன ஆண்டி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லவும், ஐஸ்வர்யா கொஞ்சம் நீ பொறுமையை இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, தமிழ்ச்செல்விக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் எந்த ஆதாரத்தையும் இப்போ வரைக்கும் நீ கொடுக்க மாட்டியே, என்ன ஆதாரத்தை தான் நீ வச்சிருக்க, நீ அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஆதாரம் இருந்தால் தான் எதையுமே நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஆதாரம் இல்லாமல் உங்ககிட்ட எதையுமே பேசக்கூடாதுன்றதுக்காக இத்தனை நாளாக நான் அமைதியாக இருந்தேன். இப்போ என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குல்ல, இனிமே நான் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க கல்யாணத்தை முடிப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேல நான் பேசி பிரயோஜனமே கிடையாது, தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் பாட்டுக்கு நிரூபிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு அப்படியே படபடன்னு வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ஃபோனை எடுத்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க. காட்டின உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக். முதல்ல நம்ம சேதுவும் ராஜாவும் தான் அப்படியே படப்படன்னு கையெல்லாம் நடங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே நம்ம சேதுக்கும், அதாவது சேது ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அப்போ தான் புரிய வருது. காவியா இது முழுசாக எனக்கு புரியல, இங்கே பாருங்க மாமா, அதாவது ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வி தான், தமிழ்ச்செல்வியால் தான் இது எல்லாமே நடந்துச்சு, தமிழ்ச்செல்வி தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையும் சொன்னாங்க
பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே பண்ணது ஈஸ்வரியான்ட்டையும் அதுக்கப்புறம் என்ன அவங்க கூட இருக்காங்களே அவங்க மக இப்போ புதுசாக உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்களே இவங்க 3 பேரும் தான். அந்த ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி அதாவது தமிழ்ச்செல்வியோட அப்பா கிட்ட பேசி இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுவும் ராஜாங்க அங்கிள் இதெல்லாம் செய்ய சொன்னதா சொல்லி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே பயங்கர கோவம். அதுக்கப்புறம் என்ன, தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து ராஜாங்க கிட்ட போய் இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து மன்னிப்பு கேட்காம என் மனசு ஆறாது, வாங்கப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏதோ இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு மருமகளே என் மேலே இருக்கிற கோவத்தில் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம காவியக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு இங்கே பாருங்க சேது மாமா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேருங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தானே சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டிட்டு வரணும். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி மனசில் இருக்கிற எல்லா கேள்வியும் இவங்க கிட்ட கேட்டு தீக்கணும், அதுக்காக தான் இவங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியா தரன்னு இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜாங்கமும் சேதுவும் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் நம்ம சேது இருந்துட்டு அப்பா எனக்கு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்லப்பா, 6 மாதம் இல்லை 1 மாதம் 1 வருஷம் இல்லை இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கலான்னு, ஆனால் நீங்கள் தான் இப்போவே நடந்தாகணும்னு என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களேப்பா, இப்போது நீங்கள் அந்த கல்யாணத்தை நான் 1 மாதம் இது 6 மாதம் இது தள்ளி வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. காவியாவும் வந்து இந்த எல்லா உண்மையுமே சொல்லியிருந்தா இப்போது அந்த ஐஸ்வர்யா கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன்ல, இப்போ எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சத்தியமாக புரியலப்பா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு வராரு நம்ம சேது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுவும் ராஜாங்கமும் அதுக்கப்புறம் காவியா, ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே தமிழ்ச்செல்வியை நார்மலுக்கு வார்டுக்கு மாற்றி தனக்கு இப்போ பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது பெரிய வீட்டில் இருந்து எல்லாருமே வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, ஓடி போய் நம்ம அதாவது தனம் இருந்துட்டு ஓடி போய் நம்ம வசந்தி கிட்ட, மா இங்கே பாருங்கம்மா பெரிய வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும் என்ன தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து செல்லப்பாண்டியும் நம்ம வசந்தியும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருமே கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடா எதுக்காகடா இங்கே வந்திருக்க, நீ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் எதுக்காக என் பேத்தியை கஷ்டப்படுத்த வந்திருக்கியா, முதல்ல இங்கிருந்து கிளம்பிடு, இந்த பக்கம் நான் பார்த்தேன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க பார்த்தா நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன், தமிழ்ச்செல்வி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்னை எப்படியாவது தமிழ்ச்செல்வி கிட்ட கூட்டிகிட்டு போங்க, எப்படியும் அவள் என்னை பார்க்க மாட்டான்னு தான் சொல்லுவா, அவள் பட்டிருக்க காயமோ அவமானமோ அசிங்கமோ அவ்வளோ இருக்குன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் என் மனசார அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தாவும் மனசு மாதிரி இங்கே பாரியா சேதோ, நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டிருந்தேன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது, ஏன் சேதோ இப்படியெல்லாம் பண்ணனே அப்படின்னு கேட்கவும் இங்கே பாருங்க அப்பத்தா, ஏதோ கோவத்தில் ஆவேசத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, தமிழ்ச்செல்விக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் நான் கொடுத்த வாக்கை ஒரே ஒரு வாக்கை கூட காப்பாற்றலை, நான்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் சரி சேதோ, நான் உன்னையும் ராஜாங்கத்தையும் இவங்க எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுவும் அப்படியே தயங்கி நடந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ஈஸ்வரியோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அதாவது உன்னோட ஃபோனில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு யார் ஃபோன் பண்ணுதுன்னு நீ இத்தனை நாளாக ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த தவிப்புக்கெல்லாம் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அது எல்லாத்தையுமே பண்ணது இவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. காவியா, என்ன காவியா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும்
ஆமாம் தமிழ்ச்செல்வி, இவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணது. எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இந்த வீட்டு சொத்து எல்லாத்தையும் தான் படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேதுவை கல்யாணம் பண்ணுறதுலேயும் ஒரு திட்டம் இருந்திருக்கு. அதனால தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமாக நம்ம சேதுவும் ராஜாங்கமும் அங்கே தானே இருக்காங்க. பார்த்தீங்களா நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் இந்த தப்பை பண்ணலைன்னு. ஆனால் என்னை நம்பாமல் என் மேலே நம்பிக்கை வைக்காமல் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க, அவமானப்படுத்துனீங்க. இப்போது நீங்கள் உங்கள் முகத்தெல்லாம் தூக்கி எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டேன் நம்ம அது சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, தாமரை விஷயத்தில் இந்த வீடே எனக்கு எதிராக இருந்த போதும் ஆனால் நீ மட்டும்தான் எனக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த. ஆனால் அது எதுவுமே நான் மனசில் வச்சுக்காம இப்படி உன்னை காயப்படுத்திட்டேனே, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம சேது இருந்துட்டு மன்னிப்பு கேட்கவும், அடைச்சி நிறுத்து, நீ இனிமே உன்னை என் லைஃப்பில் வச்சு பார்க்குறதே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இப்படி ஒரு புருஷன் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும் இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, எங்கள் பாரமா தமிழ்ச்செல்வி, சின்ன பிள்ளைங்க ஏதோ புரியாமல் தப்பு பண்ணுறாங்கன்னு பெரியவங்களுக்கு தான் புரியணும். அது சின்னவங்களுக்கு நாங்கள் தான் புரிய வைக்கணும். ஆனால் நானும் அவன் கூட சேர்ந்து இப்படி ஒரு தப்பையும் இவ்வளோ பெரிய துரோகத்தையும் உனக்கு பண்ணிட்டேனம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் வயசில் மூத்தவரேன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நின்று பேசி உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இனிமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே என்னோட உறவாக நினைக்கல. அதே மாதிரி நீங்களும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாரு நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. மன்னிப்பு கேளு, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேளுடி அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாரு காவியா, யார்கிட்டையும் நான் மன்னிப்பு எதிர்பார்க்கல. மன்னிக்கிறதுனாலையோ அவங்க மன்னிப்பு கேட்கறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது. எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. அவங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால் அவங்கள விட்டுடு, இவங்கள முதல்ல இங்கேருந்து போக சொல்லு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி காவியா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப நன்றி காவியா, எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் தான் இந்த எல்லா தப்பையும் பண்ணது, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு இத்தனை நாளாக எல்லாருமே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த அசிங்கப்படுத்தலுக்கும் அவமானப்படுத்தலுக்கும் நான் தகுதியானவ இல்லை. நான் அந்த தப்பை பண்ணலைன்னு நிரூபித்தது நீ தான். ரொம்ப ரொம்ப நன்றி காவியா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்களும் என் கூட பிறந்தவங்க மாதிரி தான் நான் இப்போ வரைக்குமே பார்க்குறேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் சேது மாமாவுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே போய் இதெல்லாம் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் காட்டுறதுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்ட உடனே, இங்கே பாரு காவியா, கல்யாண வாழ்க்கையே நான் முறிச்சிட்டு வந்தவ. இதுக்கப்புறமா அந்த கல்யாண பந்தத்துக்குள்ளே நான் போகணும்னு எந்த ஒரு காலத்துலேயும் ஒரு நிமிஷம் கூட நான் இதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதாவது சேதோட கையில் இன்னொரு குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது, அவர் கையில் ஒரு குழந்தை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனேயே நம்ம அப்பத்தா கிட்டே போய், இங்கே பாருங்க அப்பத்தா, இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சியும் போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் வசந்தி, நம்ம செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, இங்கே பாருங்க அம்மாச்சி, என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம செல்லப்பாண்டி, அப்பத்தா, அதுக்கப்புறம் நம்ம வசந்தி, இவங்க 3 பேருமே திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கணும்னு நினச்சிங்க, கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க உங்க கூட நான் பேசவே மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய வைராகிய பிடிச்சவன்னு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சால் நீங்கள் இப்போது எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுவீங்க. அப்படி இல்லையா, எனக்கா உண்மை தெரியற வரும்போது
கண்டிப்பாக உங்ககிட்ட யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வசந்த் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை. அந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தையே தூக்கிட்டு போய் உங்கள் அம்மாச்சி தான் சேது அதாவது மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மாச்சி இது, எதுக்காக என் குழந்தைய அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்க? நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லாமாச்சி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, ஒரு குழந்தை உங்ககிட்டையும் இன்னொரு குழந்தை அவங்கக்கிட்டேயும் வளர்றது தாண்டி கொஞ்சம் அது தாண்டி சரியாக இருக்கும். நீ இந்த விஷயத்தில் இனிமே எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுடி, ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மாச்சி, இனிமே ஒரு வார்த்தை திரும்ப பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வயசில் பெரியவங்கன்னு பார்க்குறேன். இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். என் குழந்தைய அவங்கக்கிட்ட எதுக்காக நான் விடணும் அப்படின்னு பெட்டில் இருந்து இறங்கி ஓடி போகிறாங்க. தமிழ், கொஞ்சம் மெதுவாக போடி, இப்போ தாண்டி நீ டெலிவரி ஆகி இப்போ தாண்டி வந்திருக்க, ப்ளீஸ் டி கொஞ்சம் மெதுவாக போடி அப்படின்னு வசந்தி ஒரு பக்கம் கத்தவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அது தமிழ்ச்செல்வி வெளியே ஓடி போய் நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக திரும்பி பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி நம்மளை ஏற்றுக்கிட்டா போல அப்படின்னு திரும்பி பார்க்கவும், நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபமாக போய், இங்கே பாருங்கள், எனக்கு பிறந்த குழந்தைய எனக்கு தெரியாமல் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் அவமானம் இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் எப்படி உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு? முதல்ல என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது கையில் இருந்த குழந்தைய வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத தமிழ், ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பண்ணுற? இங்கே பாரு, என் குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் வளரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரையும் என் குழந்தைய ஒரு வழி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் என் குழந்தை வளர்ந்தா பணத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், பணம் இருந்தால் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலான்ற ஒரு புத்தியை என் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்துருவீங்க. அதனால் கண்டிப்பாக என் பிள்ளைய உங்ககிட்ட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான். இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனையோ முறை என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டீங்க, மன்னிப்போ கேட்டுட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதாவது ஒரு பழியை என் மேலே தூக்கி போட்டு என்னை காலில் மிதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க. அதுக்கப்புறம் கீழே தூக்கி போடுவீங்க. என்னென்னா என்னை பந்துன்னு நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசவும், இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ணலை. முதல்ல என் குழந்தைய நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே நம்ம சேதோ கீழே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரிய சேதோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, என்னால் தானே உன்னோட வாழ்க்கையை இப்போ இந்த நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நடந்து போச்சு, இதுக்கு மேலே நம்ம எதையும் மாற்ற முடியாது. நம்ம சேதுவை ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க, அவ கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாரு, உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்க, இனிமே ஐஸ்வர்யாவோ இல்லை நீயோ யாராவது எங்கள் வீட்டு பக்கம் என் வீட்டு வாசப்படியை மிதிச்சிங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா, என்ன நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த சொத்து எல்லாத்தையும் ஐஸ்வர்யா பேரில் மாற்றியாச்சு. ஐஸ்வர்யா தான் இந்த சொத்துக்கே எல்லாத்துக்கும் அதிபதியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க நம்ம ராஜாங்கமும் சேதோ. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அதிர்ச்சியில், என்ன சொல்கிற நீ என்ன பைத்தியம் எதுவும் ஆகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அதாவது நீங்கள் ஒரு பேப்பர், அதாவது நான் ஒரு முறை வந்து உங்ககிட்ட இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டல, நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம சைன் போட்டு கொடுத்துட்டீங்க. இது எல்லாமே உங்கள் சொத்து எல்லாத்தையும் தன்னோட மருமக ஐஸ்வர்யா மேலே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் சைனை போட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க. இனிமேல் ஐஸ்வர்யா தான் அந்த குடும்பத்துக்கே, அந்த சொத்துக்கே அதிபதி. நீங்கள் என்ன எங்களை வெளியே போக சொல்கிறது? இனிமேல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது, இனிமேல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்தையும் சேதியும் நட்டு ஆற்றுல விட்டுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் மோகனா இருந்துட்டு, என்னங்க இது, ஈஸ்வரி இவ்வளோ கேவலமாக நடந்துப்பான்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ நம்ம எங்கெங்கே போவோம், இப்போ எங்கன போய் நம்ம எங்கன வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கவும் மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, வாங்க மாமா எங்கள் வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு உங்கள் வீடு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா, நம்ம தமிழ்ச்செல்விக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நமக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்குப்பா. நம்ம தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க கூடாது. அவள் ரொம்ப பெரிய பாவம்ப்பா. எதுக்காகப்பா நம்ம அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து நம்மளையும் இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், சேது நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பார்க்கலாம், சொத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்கன்னு சாவுத்திரி அத்தை ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் தான் இது எதுவுமே காதில் போட்டுக்காம நான் ஒரு மூட நம்பிக்கையில் நான் ஈஸ்வரி சின்னம்மாவை நம்பி இப்படி நாசமாயிட்டேன் அப்படின்னு பயங்கரமாக எழுதுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை ஏமாற்றி வாங்கின சொத்து எல்லாத்தையுமே திரும்ப நான் மீட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே என் வீட்டில் இருக்கலாம், வாங்க, என் வீட்டில் இருக்கிற யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்வரியோட பையன், அதாவது போஸுன்றவன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனை ரொம்ப நல்லவனாக மாற்றி வச்சுருக்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இங்கே பாருமா காவியா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணையும் தமிழ்ச்செல்வி மாதிரி ஒரு பொண்ணையும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் நான் தமிழ்ச்செல்விக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சும் நான் கண்மூடித்தனமாக அவள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கணும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி எங்களுக்கு ஆண்டவன் அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டோம் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இப்போது எங்கள் வீட்டு வாரிசையும் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, எப்போவுமே ஒரே மாதிரியெல்லாம் இருந்துடாது மாமா. கண்டிப்பாக சூழ்நிலைன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றம் வரும்போது கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியோட மனசும் மாறாதா? கண்டிப்பாக மாறும். நீங்கள் கவலையப்படாதீங்க, தமிழ்ச்செல்வியோட மனசு மாறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் பேசுகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் மனசை நான் எப்படியாவது மாற்ற பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போவே தமிழ்ச்செல்விக்கிட்ட என்னால் எதுவுமே பேச முடியாது. ஆனால் எதுக்காகனா அவள் ரொம்ப காயப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் நான் அவகிட்ட போய் பேசினான்னா உங்கள் மேலே இன்னும் தான் கோவம் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் பேசி எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தனக்கு பிறந்த குழந்தைங்கள நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்கம் சேதுக்கிட்ட போகிறாரு. போய் இங்கே பாரிய சேது, என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, எனக்கு இன்றைக்கி குழந்த பிறந்திருக்குப்பா. அந்த குழந்தைங்கள கையில் வச்சு கொஞ்சி ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இது. ஆனால் இப்போது என் குழந்தைங்கள பறி கொடுத்துட்டு, என்னை பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு, சொத்தை பறி கொடுத்துட்டு இப்படி நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோமேப்பா. இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குதுப்பா. என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது ராஜாங்க வீட்டுக்கு, அதாவது இனிமேல் நம்ம வீடு, நம்ம ஆள போகிறோம், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே நம்மளுது, இனிமேல் நம்ம தான் இந்த வீட்டை ஆள போகிறோம்னு நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படியே ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரியே சித்ரா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இப்படியெல்லாம் நடக்கணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் என்னோடய பேரில் மாற்றிடணுன்னு எவ்வளவோ திட்டம் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு திட்டம் கூட இந்த வீட்டில் பழிச்சதே இல்லை. ஆனால் உன்னோட ராசி தான் இந்த வீட்டில் பழிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, ஆண்டி இது எல்லாத்துக்குமே காரணம்
காரணம் நீங்கள் தான் ஆண்டி. நீங்கள் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஆண்டி. இனிமே இவ்வளோ பெரிய சொத்தையும் ஆளப்போகிறது நம்ம மட்டும்தான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு தமிழ், நீ மாப்பிள்ளை கிட்ட அப்படிலாம் பேசியிருக்க கூடாது தமிழ். இங்கே பாருங்கம்மா, திரும்பவும் அவரை மாப்பிள்ளை கீப்பிலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. அவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த கிராமத்து முறைப்படி நாங்கள் 2 பேருமே அந்த கல்யாண பந்தத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறமும் அவர் மாப்பிள்ளை கீப்பிலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அவங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள நீ மன்னிக்கவே மாட்டியாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நீ இப்போதைக்கு அவங்கள மன்னிக்க வேணாம், ஆனால் நல்லா யோசிச்சு அவங்கள நீ மன்னிக்க பாரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவை பற்றி யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.